1000 செவிகள் திறக்கும், 1000 கண்கள் விழிக்கும், ஒரே அணுக செய்ய 1000 கதைகள் பிறக்கும். அக்டோபர் 18, 19, 20 தேதிகளில் பிற்பகல் 1:30 மணிக்கு சுழல் நமது கலைஞர் தொலைக்காட்சியில். எழுப்பி பாத்தியா? என்னப்பா கூப்பிட்டீங்களா? ஆமாடா, ஜோசியர்கிட்ட பேசினேன். மாப்பிள்ளைக்கு நம்ம பண்ணிட்டு இருக்க ரியல் எஸ்டேட்டு ஃபைனான்ஸ் தொழில சரி வரும்னு சொல்றாரு. அதனால நீங்க மாப்பிள்ளைய நம்ம ஆபீஸுக்கு கூட்டு போய் எல்லா வேலையும் அவருக்கு பக்காவா சொல்லி கொடுத்துருங்க. கொஞ்ச நாள் நம்ம கூட இருந்து அவர் தொழிலை கத்துக்கிட்டாருன்னா அப்புறம் அவருக்கே சொந்தமா ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி வச்சு கொடுத்துடலாம்னு எனக்கு தோணுது. நீங்களாம் என்ன சொல்றீங்க? அப்பா 2 மாசம்லாம் தேவையில்லப்பா. 2 வாரத்துல அவரு ரெடி ஆயிடுவாரு. நீங்க தனியா ஆபீஸ் போடுறதுக்கு இடம் பார்க்க ஆரம்பிச்சிருங்க. அதுக்கு என்னம்மா, தாராளமா பண்ணிடலாம். நீ போய் மாப்பிள்ள ரெடியான்னு பார்த்து கூட்டிட்டு வா. சரிம்மா. ஒரு நிமிஷம் பாப்பா. அப்பா, எனக்கு என்னமோ இந்த யோசனை சரியா வரும்னு தோணலப்பா. ஏன்டா? என்ன நகைத்தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தவரை கூட்டு வந்து ஃபைனான்ஸ்ல உட்கார வச்சா எப்படிப்பா? தேவையில்லாத வேலைப்பா இது. ஆமாப்பா, தோர சொன்ன மாதிரி அவர் இதுக்கு கரெக்டா இருப்பான்னு தோணல. அண்ணா, அத நீங்களே ஒண்ணு முடிவு பண்ணாதீங்க. புரியாம பேசாத பாப்பா. இது ஒன்றும் பாலிஷான தொழில் கிடையாது. பணம் கொடுத்து வாங்குற விஷயம். இதுக்கு ஒரு நேக்கு போக்கெல்லாம் தெரியணும். எங்களை மாதிரி ரஃப் அண்ட் டஃபா இல்லைன்னா வேலைக்கே ஆகாது. ரெண்டாவது, உங்களுக்கே நல்லா தெரியும் தொழில் விஷயத்தில் நாங்கள் கராரான ஆளுன்னு. இதில் சொந்த பந்தமெல்லாம் பார்க்கவே மாட்டோம். நாளைக்கு ஏதோ ஒரு தப்பு நடந்து அதுக்கு நாங்கள் 2 வாரத்தை விட்டா கூட வீட்டு மாப்பிள்ளைக்கு மரியாதை கொடுக்கலன்னு பேர் ஆயிடும். எதுக்கு இதெல்லாம்? அப்பா, வேற ஏதாவது தொழிலை வச்சு அதை பார்த்துக்க சொல்லுங்க. நம்ம தொழிலுக்கு சரவணன் சரிப்பட்ட வரமாட்டார். அவ்வளோதான் சொல்லுவேன்.